வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு கிரகமும் 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டுக்குள் பிரவேசம். முதல்ல புதன், தொடர்ந்து சுக்கிரன், அதாவது 4ஆம் தேதி புதன், 6ஆம் தேதி சுக்கிரன், அப்புறம் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி சூரியன், அப்புறம் 23ஆம் தேதி செவ்வாய். இதில் 7ஆம் வீட்டுக்குள்ளே இந்த கிரகங்கள்லாம் போகும்போது அது அவ்வளோ சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது, சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ல் சுக்கிரன் போகும்போது என்னாகும், கணவன் மனைவிக்குள்ளே சில பிணக்குகள் ஏற்படும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி, அதனால் திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்பட்டால் அது ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். தவறான திருமணங்கள் நிகழ வாய்ப்பு உண்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், 2க்கும் 11க்கும் உடைய புதன் 7ஆம் வீட்டில் இருப்பது மிக சிறப்பு, நன்மையை செய்யும், அதில் பிரச்சனையே இல்லை. தன வரவை பொறுத்தவரையில் சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் சில பெரிய விஷயங்களுக்காக பேங்க்கில் கடன் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உடனடியாக கிடைக்கும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப என்கரேஜிங் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அது போக இந்த ஒரு காலகட்டத்தில் அஷ்டமத்தில் சனி இருக்கிறதால கொஞ்சம் ஃபைனான்ஸில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறது, கையில் காலில் அடிபடுறது, இதெல்லாம் அஷ்டம சனி காலத்தில் நிகழ்வுகள், கவனமாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் வெளிநாட்டு பயணம் பண்ணணும், வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு அப்படின்னு அதுக்கான முயற்சிகளில் இறங்கினீங்கன்னா நிச்சயமாக என்கரேஜிங் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கூடிய விரைவில் அதற்கான நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. மொத்தத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையில் எப்படி இருக்குன்னா, நிறைய நன்மைகளும் இருக்குது, தடைகளும் இருக்குது, அப்படி தான் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோடும், அதனால் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ரொம்ப சாதகமான மாதம்னு சொல்ல முடியல, பாதகம்னு சொல்ல முடியாது. 2க்கும் இடைப்பட்ட ஒரு சில நல்ல நன்மைகள் இருக்குது, ஆனால் நிறையா பிரச்சனைகளும் இருக்குது. குறிப்பாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி. அதனால் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு, ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.